ஹாய் கைஸ், நான் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பஸ் ஜர்னி தான் எடுக்க போகிறோம். இங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் ஒன் ஆஃப் தி ஏசியாஸ் லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கும்பகோணம் வரைக்கும் ஒரு பஸ்ஸு. ஸோ சீட்டெல்லாம் போட்டாச்சு. கண்டக்டர்கிட்ட கேட்டு விலாக் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்கள். டிக்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 230 ருபீஸு. எவ்வளோ மணி நேரம் டிஸ்டன்ஸில் போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டான ஜர்னி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா ட்ரெயின் ஜர்னிஸ் அண்ட் பஸ் ஜர்னிஸ் நம்ம சேனலில் வரும். ரயில்வே சேனல் நியூஸுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ண பேசாமல் உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸுமே காமிச்சிருக்கேன் பாருங்கள். பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. திருச்சி போகணுன்னா 4th and 5th பிளாட்ஃபார்ம் வாங்க, சேலம் போனால் 6th பிளாட்ஃபார்ம் போங்க. ஸோ நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. அமெண்டிட்டிஸ் அண்ட் டெய்லி வந்து உங்களுக்கு டவுன் பஸ் வந்துட்டு இருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ எக்ஸ்டீரியர் பார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய டவுன் பஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ்ஸும் வந்து ஏரியாச்சு. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 230 ருபீஸு. கும்பகோணம் வந்து 230 பக்கமாக போகும்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அரௌண்ட் 300 கிலோமீட்டர்ஸ் இயர் டு கும்பகோணம். ஸோ பார்ப்போம் எப்படி ஜர்னி போகுதுன்னு. லாஸ்ட் சீட்டுக்கு முன்னாடி சீட் தான் வந்து இடம் போட்டிருக்கேன். கேட்டேன் கண்டக்டர்கிட்ட, பட் லேடி சீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து கவர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ப்ராப்ளம் இல்லை, கவர் பண்ணுவோம்.
ஃபைனலி வந்து விக்கிரவாண்டி வரைக்கும் வந்திருக்கோம் பஸ் ஜர்னியில். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபேர் வந்து 230, டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 246 கிலோமீட்டர்ஸ். வழி வந்து என்ன சொல்லாமல் வந்துட்டேன். இளாம்பாக்கத்துலேருந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், பண்ருட்டி, கடலூர், சேத்தியாத்தோப்பு, கும்பகோணம் இதான் ரூட்டு. நான் ஏறின வண்டி பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை வண்டி, சென்னை டு பட்டுக்கோட்டை. ஒரு ரெஸ்ட் ரூம் கோசரம் போட்டிருக்காங்க, ஒரு 15 மினிட்ஸு. ஒரு மில்க் ஆர் சம்திங் சாப்பிட்டுட்டு வந்து போகலாம். ஸோ பாருங்க. ஸோ half ஆஃப் த ஜெர்னி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னொரு 3 hours to 4 hours தான் ஜெர்னி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம்.
ஏழு மணிக்காக தெரிஞ்சுனா கரையோட Sim, ஹே கைஸ், நீங்க இந்த யூடியூப் சேனல் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளாம்பாக்கம் டு கும்பகோணம் ஷார்ட் ஜெர்னி வீடியோ. ஆக்சுவலா வந்து இது வந்து நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒர்க் ஹவர்ஸ் வந்து கும்பகோணம் வந்தேன். ஸோ நம்ம ஒரு ஜெர்னியை ப்ரெசென்ட் பண்ணலாமேன்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்தது. கிளாம்பாக்கத்தில் வந்து பஸ் வந்து 8 AM எடுத்தாங்க. பட்டுக்கோட்டை வண்டி நான் வந்தது 230 rupees காஸ்ட்டு. கும்பகோணம் வந்து 2:10 தான் டைமிங், 2:15 சொன்னாரு. பட் 2 மணிக்கே உள்ள வந்துருச்சு பஸ், 15 minutes பிஃபோர். இந்த ரூட் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மேல்மருவத்தூர் திண்டிவனம், செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம், விக்கிரவாண்டிலேருந்து விழுப்புரம் போகாம லெஃப்ட் எடுத்து ஒரு பண்ருட்டி, வடலூர், சேத்தியார் தோப்பு, அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எப்படி வந்திருக்கு திருப்பனந்தாள், சோழபுரம், அப்புறம் கும்பகோணம் இருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் 256 kilometers. டேக்கன் பண்ண ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 hours 15 minutes கொண்டு வந்து உள்ள விட்டுட்டாங்க. பஸ்ஸோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70. இந்த வண்டி வந்து நீங்க வந்து பெஸ்ட் வந்து கிளாம்பாக்கத்துல ஏறுறது தான். ஏன்னா இன்டர்மீடியட்ல வந்து உங்களுக்கு வந்து பஸ்
இல்லை வந்து சீட்டு கிடைக்காது. இன்டர்மீடியட்ஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் விக்ரவாண்டி டோல் அந்த மாதிரி டோல், செங்கல்பட்டு டோல், எஸ்பி கோயிலெலாம் ஏறினீங்கன்னா வண்டி ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது, சீட்டு கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் எவ்வளோ வண்டி பார்த்தாலும். ஸோ நீங்கள் கிளாம்பாக்கம் வந்து ஏறிக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான விஷயம். அதே மாதிரி கிளாம்பாக்கம் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி சூப்பர் பஸ் ஸ்டாண்ட் தான் சொல்லுவேன். பட் கோயம்பேடே வந்து அவங்க இனோவேட் பண்ணியிருக்கலாம் இந்த கிளாம்பாக்கத்துக்கு. ஸோ எல்லா ஊர் மக்களுக்கும் தெரிஞ்சது கோயம்பேடு தான், பட் கிளாம்பாக்கம் தான் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இன் ஃபியூச்சர் வந்து நிறைய பஸ் ஸ்பீட் வந்து எல்லா ஊர் வண்டி இங்கேருந்து ஆரிஜினேட் பண்ணுற மாதிரி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயம்பேடு வந்து பண்ணிட்டு கோயம்பேட்லேயும் வந்து நிறைய வண்டியை ஸ்பிட்டு இது பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா சென்னையில் வந்து 3 டெர்மினல் இருக்குது. கோயம்பேடு பஸ் டெர்மினல் இருக்குது, கிளாம்பாக்கம் இருக்குது, இன்னொன்று வந்து மாதவரம். மாதவரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆந்திரா வண்டிக்கு போயிடும். கிளாம்பாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடுக்கு போயிடும். பாண்டிச்சேரி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு போயிடும். ஸோ மக்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டான பஸ் கனெக்டிவிட்டி. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனும் வரப்போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கிளாம்பாக்கம். அதுக்கான டீட்டெயில் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வரும், நீங்கள் பார்க்கலாம். வேற வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குங்க இந்த சைட்ல. ஸோ இது சேஃப். நீங்கள் அர்ஜென்சினா பஸ்ஸில் வாங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ட்ரெயின் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் பஸ் சோழன் இருக்கு, கையில் எட்டே கடைக்கு எடுத்தாலும் உங்களுக்கு கும்பகோணம் வந்து 12:50 1:15 வந்துடுவான். ஸோ உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, 1 hour பிஃபோராகவே வந்துடலாம். ஸோ பஸ்ஸுனா உங்களுக்கு அர்ஜென்சினா டிக்கெட் கிடைக்கலன்னா நீங்கள் பஸ்ஸில் வாங்க, இல்லைனா வந்து ட்ரெயின் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ரூட்ல வந்து லாட் ஆஃப் ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அது வந்து ஒரு கஷ்டம் அந்த ஜர்னி பண்ணிட்டு வர்றது இந்த பஸ்லலாம். நியூவாக விட்ட பஸ்ஸஸ்ல வந்து நல்லா இருக்கு, பஸ்ஸு ஸ்பீட் பிக்கப்லாம் நல்லா இருக்கு, பட் ஸ்பேஸ் நல்லா இல்லை. 3 பேர் இருக்கிக்கிட்டு தான் வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. ஸோ இட் ரீச்சஸ் டு அதர்ஸ் ஆல்சோ. நான் எப்படி பேசுறேன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. ஸோ இட் ரீச்சஸ் டு, நானும் உங்களை பார்த்து கற்றுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து 5 days பிசினால தான் வீடியோ போட முடியல, பட் வீலாகிங்லாம் வரும். ஸோ நான் எப்படி பேசுறது வீடியோ நீங்கள் கமெண்ட் போடுங்க. அண்ட் மேலும் அதிகமாக உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ டேக் கேர் அண்ட் பை.